ஒரு அழகான காட்டில் ஒரு சிறிய ஆமை வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த ஆமை எப்போதும் மெதுவாகவே நடக்கும். சில விலங்குகள் அதை பார்த்து சிரித்தாலும் அந்த ஆமை அதை நினைத்து கவலைப்படுவதில்லை. ஏனெனில் அது எண்ணியது, பொறுமையுடன் சென்றால் எந்த இடத்தையும் அடையலாம் என்று. ஒரு நாள் காட்டில் அவர்கள் தண்ணீர் குடிக்கும் குளம் வற்றி போயிருந்தது. அதனால் தண்ணீர் இல்லாமல் அனைவரும் சோகமாக இருந்தனர். அப்போது விலங்குகள் காட்டின் உள்ளே ஒரு தண்ணீர் வற்றாத மந்திரக் குளம் இருக்கிறது. அந்த குளத்திற்கு சென்றால் எல்லோரின் தாகமும் போய்விடும் என்றன. அந்த மந்திரக் குளத்தை அடைய ஒரு நீண்ட பாதையை கடக்க வேண்டும். அந்த பாதையில் பெரிய கற்களும் குழிகளும் இருந்தன. பல விலங்குகள் முயன்றன. ஆனால் அவர்கள் வேகமாக ஓடி சோர்ந்து போய்விட்டதால் அவர்களால் முன்னேற முடியவில்லை. அப்போதுதான் அந்த ஆமை முன்னேற முடிவு செய்தது. அது மெதுவாக மெதுவாக ஒவ்வொரு அடியையும் சிந்தித்துக் கொண்டு சென்றது. கற்கள் இருந்தால் மேலே ஏறிக்கொண்டது. குழி இருந்தால் கவனமாகத் தாண்டியது. அது ஒருபோதும் அவசரப்படவில்லை. சில மணி நேரம் கழித்து அந்த ஆமை மந்திரக் குளத்தை அடைந்தது. குளத்தின் நீர் பச்சை நீலமாக பிரகாசித்தது. ஆமை அதில் பாய்ந்து தண்ணீர் குடித்துவிட்டு மற்ற விலங்குகளுக்கும் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் தண்ணீரை குடித்துவிட்டு ஆமைக்கு நன்றி கூறினர். அந்த சிறிய ஆமை மெதுவாக நடந்தாலும் தனது துணிவால் மற்ற விலங்குகளை காப்பாற்றியது. இப்பொழுது அந்த ஆமையுடன் சேர்ந்து மற்ற விலங்குகளும் சந்தோஷமாக காட்டில் வாழ்ந்து வந்தன.